உங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய நாளில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் 21வது அதிகாரம். நீதிமொழிகள் 21 3வது வசனத்தை வாசிக்கிறேன். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியமானது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பலியை விரும்புகிறதில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன். சங்கீதம் 46 இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 46, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பலியை அல்ல, ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறார். என்ன சொல்கிறாரு? பலி செலுத்துவதை பார்க்கிலும் கீழ்ப்படிவதே உத்தமம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் பலி செலுத்தணும்னு நினச்சேன், நீர் என்று செவிகளை திறந்து விட்டீர். அதனால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதையே நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். மத்திய 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீர்களே, ஆனால் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலி அல்ல, இரக்கம் என்று சொல்லுகிறார். 2 பகுதி அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பகுதி தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுவதற்கு மாம்சத்தில் முயற்சி செய்வது, காணிக்கைகளை கொண்டு வருவது, பொருத்தனைகளை செலுத்துவது, நீதிமானாக நடப்பது போல நம்மை காண்பிப்பது, இப்படிலாம் பல காரியங்களை செய்கிறோம். உபவாசிப்பது, ஜெபிப்பது, நம்முடைய கிரியைகளை மையப்படுத்தி தேவனை பிரியப்படுத்தலாம் என்று எண்ணுவது. இதை தான் இன்றைக்கி பரிசேயரும் வேதபாரகரும் செய்தார்கள். அப்படி செய்யாதவர்களை அவர் குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஓய்வு நாள் ஆசரிக்கலை, அதை செய்யலை, இதை செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதுக்கு பதில் சொல்லும்போது தான் சொல்கிறார், பலியை எல்லாம் இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கார்னா, அவர் சொன்ன முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட கர்த்தரை கனம் பண்ணுவதை விரும்புகிறார். அவர் என்ன விரும்புகிறாரு? முழு இருதயத்தோட, முழு பலத்தோட. அப்போ ஆண்டவர் ஆண்டோடைய விருப்பம் அதுதான். நீங்கள் மனப்பூர்வமாய் கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும், மனப்பூர்வமாக துதிக்கணும், மனப்பூர்வமாக இதையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அடுத்தால சொல்கிற, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு யார் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சிறியர் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய நீதியின்படி அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய கிருபையின்படி நம்மை ரட்சிக்கிற தேவன். அதனால தான் ஜெபிக்க வந்த 2 பேரை பற்றி சொல்ல, ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும். ஆயக்காரன் தேவ சமூகத்தில் சொன்ன, ஆண்டவரை பாவியாகி என் மேலே கிருபையாயிரும். பரிசேயன் சொன்ன, ஆண்டவர் இவனை போல நான் அல்லாததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த ஆயக்காரனை பற்றி சொல்கிறாரு, அவனே நீதிமானாக கிருபையை பெற்றவனாக திரும்பி போனான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவர் நம்முடைய நீதியை சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய கிரியைகளினால் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறதை விட்டு மனப்பூர்வமாக ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். ஏழைகளை, திக்கற்றவர்களை நினைவு கூறுவோம். முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். மற்றும் குற்றப்படுத்துவதை தவிர்த்து நமது குற்றங்களை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அவருடைய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.